Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கத்திலிருந்து இந்திய ஏற்றுமதியாளர்களையும் சிறு குறு நடுத்தர வர்த்தகர்களும் பாதுகாக்க மத்திய அரசு விரைவில் 2250 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட் தாக்கலின் போது அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளுக்கு விளக்கம் அளித்தது. இது பற்றிய மத்திய அரசின் மூத்த அதிகாரி தெரிவிக்கையில், இந்த திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் மின்னணு வர்த்தக நிறுவனங்களுக்கு எளிதில் கடன் வழங்குதல், வெளிநாடுகளில் கிடங்கு வசதி ஏற்படுத்துதல், சர்வதேச அளவில் பிராண்டிங் செய்ய உதவுதல் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது. மேலும் வணிக நடைமுறைகளை எளிதாக்குதல், உள்நாட்டு நுகர்வை அதிகரித்தல், புதிய சந்தைகளை தேடுதல், விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல் போன்றவற்றை செய்ய உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக பொருட்களின் தரம் குறித்து ஏற்றுமதியாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் விதிக்கப்படும் வரி சவால்களை எதிர்கொள்ள கடந்த சில நாட்களில் வர்த்தகத்துறை அமைச்சகம் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பல ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளது. அத்துடன் உள்நாட்டு நுகர்வை ஊக்குவிக்கும் வகையில் வரி அமைப்பை எளிமையாக்க விரைவில் நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார்.